கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 100 விசுவாச அறிக்கையில் 2வது நாள் வந்திருக்கிறோம். தெய்வச்சனங்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஃபேத் டிக்ளரேஷன், ஃபேத் கன்ஃபெஷனை பண்ண போகிறோம். எங்கள் கூட இணைந்து வசனங்களை இருதயத்துக்கு கொண்டு போய் அந்த வசனங்களை நீங்கள் வாய் திறந்து சொல்லணும். எப்போலாம் 2வது முறை சொல்லப்படுகிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ நீங்கள் ஒரு பயணத்துலையோ இல்லை வீட்டுக்கு மாடிலையோ இல்லை ஏதோ ஒரு சேர்லையோ இல்லை ட்ராவல்லையோ கார்லையோ எங்கே நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, சொல்ல முடிந்தவர்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணுங்கள். இல்லை என்றால் உங்கள் இருதயத்திலே அதை மெடிடேட் பண்ணுங்கள், அதை சொல்லுங்கள். அப்படி இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே ஆடி இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். உங்கள் இருதயம் அனல் கொள்ளுகிறத உணர்வீங்க. உங்களை நெடுநாளாக கட்டி வைத்திருக்கிற அவிசுவாசங்கள், பயங்கள், சோர்வுகள் எல்லாம் ரிலீஸ் ஆகிறத உணர்வீங்க. கட்டுகள் எல்லாம் கலருகிறத உணர்வீங்க. எல்லா தேவச்சனங்கள், ப்ரேயர் டைம் ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த 2வது நாளில் கர்த்தர் நம்மளை நீதிமானாக மாற்றிருக்கிறார். எந்த உலகமோ நம்மளை நியாய தீர்க்க முடியாது, எந்த மனுஷனோ நம்மளை குற்றவாளி என்று கை நீட்ட முடியாது. ஏனென்றால் இயேசுவின் இரத்தத்தினால நீங்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க 7 தடவை விழுந்திருப்பீங்க. ஆனா யார் தெரியுமா தோத்து போகிறா? இந்த எழும்பாமல் இருக்கிறாங்க பாத்தீங்களா? விழுந்து போயிட்டு எழும்பாமல் இருக்கிறவர்கள் தான் தோத்து போவார்கள். ஆனால் விழுந்து போய்விட்டேன், நான் இனி ஜெபிக்க முடியவில்லை, என்னால் ஆண்டவரோடு பேச முடியவில்லை என்று நிறைய பேர் சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஒரு காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன், இப்போ நான் பலவீனமாக இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இன்னும் தோத்து போகவில்லை. ஏனென்றால் நீங்கள் நினைத்தால் இன்னும் முன்னாடி போக முடியும். நீங்கள் முன்னாடி போகாமல் இருந்தால் தான் தோத்து போவீர்களே தவிர, நீங்கள் எழும்பாமல் இருந்தால் தான் தோத்து போவீர்களே தவிர, நீங்கள் விழுந்ததினால் தோத்து போகவில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல எங்க கூட சேர்ந்து இந்த அருமையான சின்ன பதிவு தான், ஆனால் உங்க வாழ்க்கையை மாற்றுகிற விசுவாச பதிவு. உங்களுடைய நாவின் அதிகாரத்துல ஜீவனும் மரணமும் இருக்கிறது. நீங்க எதை நம்புகிறீங்க? பிசாசு சொல்ற பொய்யை நம்புகிறீங்களா? டாக்டர் சொல்ற விஷயங்களை நம்புகிறீங்களா? இல்லை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத நம்புகிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை தான் ஃபைனல் டிக்ளரேஷன். கர்த்தருடைய வார்த்தை தான் நியாயாதிபதி. அது சொல்லுகிறது தான் உண்மை. ஒரு நியாயாதிபதி அவருடைய ஸ்தானத்திலிருந்து சொல்லுவார், ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்னு சொல்லப்படுகிறது போல தேவனுடைய வார்த்தையும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன், நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன், அதனால் நீதிமான், அதனால் நீதிமான். நான் அவருடைய இரத்தத்தினால், நான் அவருடைய இரத்தத்தினால் கிரயமாக கொல்லப்பட்டவன், கிரயமாக கொல்லப்பட்டவள், கிரயமாக கொல்லப்பட்டவள், கிரயமாக கொல்லப்பட்டவள். நான் அதனால், நான் அதனால் கழுவப்பட்டிருக்கிறபடியால், கழுவப்பட்டிருக்கிறபடியால் நீதிமான், நீதிமான். நான் நீதிமான், நான் நீதிமான். நான் இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறபடியால், நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறபடியால் என்னில் இருந்து, என்னில் இருந்து ஆவிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள் புறப்படும். புறப்படும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, அவருடைய தியாகம், அவருடைய தியாகம் என் வாழ்க்கையிலும், என் வாழ்க்கையிலும், என் குடும்பத்திலும், என் குடும்பத்திலும் அது செயல்படும். அது செயல்படும். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் என் மேலும், என் மேலும், என் குடும்பத்தின் மேலும், என் குடும்பத்தின் மேலும், நான் செய்கிற தொழிலின் மேலும், நான் செய்கிற தொழிலின் மேலும் அது இருக்கிறது. அது இருக்கிறது. அந்த இயேசுவின் இரத்தம், அந்த இயேசுவின் இரத்தம் என்னை கழுவுகிறது, என்னை கழுவுகிறது, என் குடும்பத்தை கழுவுகிறது, என் குடும்பத்தை கழுவுகிறது, என்னுடைய எல்லாவற்றையும் கழுவுகிறது, என்னுடைய எல்லாவற்றையும் கழுவுகிறது. இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் வெண் பஞ்சை போல மாறுகிறேன், நான் வெண் பஞ்சை போல மாறுகிறேன். இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் நானும், என் குடும்பமும், என் குடும்பமும், என்னுடைய எல்லாமும், என்னுடைய எல்லாமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், சாபத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கும், சாபத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கும், போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கும், போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கும், பயத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கும், பயத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கும், அநியாயத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கும், அநியாயத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கும். இனிமேல் சாபம் என்னை ஜெயிப்பதில்லை. இனிமேல் பாவம் என்னை ஜெயிப்பதில்லை. எந்த அசுத்த பாவங்களுக்கும் துணிகரமாக நான் உடன்பட மாட்டேன்.
எந்த அசுத்த ஆவிக்கும் நான் அடிமை கிடையாது. எந்த இருளுக்கும் பாவ சங்கிலிகளுக்கும் நான் அடிமை கிடையாது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதனால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய எல்லாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. என் மனநிலை போக போக கர்த்தருடைய வார்த்தையினால் அது புதிதாகும். என் உள்ளான மனிதனோ புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். மிக விரைவில் இந்த சிந்தனையும் புதிதாக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தையினால் அது புதிதாக்கப்படும். எல்லாரும் தேவ ஜனங்களை இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்துல நன்றி செலுத்துங்க. ஏன் தெரியுமா? அவர் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இருதயத்தில் தந்து கொண்டிருக்கிறார். விசுவாச அறிக்கை பண்ண வைத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியாகவும் ஜீவனா இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் பூட்டுகளின் திறவுகோல். நீங்கள் அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. இது நீங்க திரும்பி திரும்பி கேட்கலாம். ஏன்னா இது வெற்றியின் கோஷம். இது தோல்வியினுடைய சங்கீதம் அல்ல. இது ஒரு லேமண்டேஷன் கிடையாது. இது ஒரு புலம்பல் கிடையாது. இது ஒரு வெற்றியின் சங்கீதம். இது ஒரு வெற்றியின் தொனி. இது ஒரு வீரனுடைய தொனி. இது ஒரு வீராங்கனையினுடைய தொனி. நீங்க தான் அந்த யுத்த வீரர். நீங்க தான் அந்த யுத்த வீராங்கனைகள். கர்த்தர் உங்களை தான் அழைக்கிறார். இனிமே நான் தோத்து விட்டேன் என்று சொல்ல கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. என் நேசர் ஜெயித்திருக்கிறார், நானும் ஜெயிப்பேன். என் குடும்பம் ஜெயிக்கும், என் பிள்ளைகள் ஜெயிப்பார்கள் என்று அழைக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? நான் ஜெயிப்பேன், நான் தள்ளாடுவதில்லை, நான் எழும்பி பிரகாசிப்பேன். நானும் என் குடும்பமும் எழும்பி பிரகாசிப்போம். எங்களை தடை பண்ணுகிற எந்த அந்தகாரமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் இரத்தத்தினால நாங்கள் ஜெயமெடுப்போம். எல்லா பில்லி சூனியங்களையும் ஜெயிப்போம். எல்லா இருளையும் ஜெயிப்போம். எல்லா அந்தகார ஆவிகளை ஜெயிப்போம். எல்லா கடனை ஜெயிப்போம். தரித்திர ஆவியை ஜெயிப்போம். எல்லா இருளின் வல்லமைகளை ஜெயிப்போம். பாவத்தின் கட்டுகள்ல இருந்தும் சாபத்தின் கட்டுகள்ல இருந்தும் நாங்களும் எங்கள் குடும்பமும் விடுதலையாக்கப்பட்டிருக்கும். நாங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நாங்கள் ஜீவனுள்ள தேசத்தில் குடியிருப்போம். நன்மையை அனுபவிப்போம். நானும் என் வீட்டாரும் நன்மைகளை சுதந்தரிப்போம். கர்த்தரின் வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்போம். நாங்கள் செய்கிறது வாய்க்கும். எங்கள் பிள்ளைகள் செய்கிறது வாய்க்கும். இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் இத்தனை நாட்களை சத்ரு தடை பண்ணி வைத்திருந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நாங்கள் வாயை திறந்து பேசும் பொழுது கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். எங்கள் நாவின் அதிகாரத்தில் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை கட்டவிழ்க்கிறோம். அந்த ஜீவனை பேசுகிறோம். உலர்ந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் பேசினது போல கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்து நாங்கள் ஒரு மனதோடு இணைந்து உலர்ந்து போனதை பார்த்து கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் உயிரடையட்டும். இயேசுவின் நாமத்தில் பலனடையட்டும். சாபத்தின் கட்டுகள் உடைந்து போகட்டும். திருமண தடைகள் உடைந்து போகட்டும். கர்ப்பத்தின் கனியின் தடைகள் உடைந்து போகட்டும். வருமான இல்லாமையின் தடைகள் உடைந்து போகட்டும். வேலை இல்லாமையின் தடைகள் உடைந்து போகட்டும். பயம் பலவீனம் சோர்வு அசதி மயக்கத்தன்மைகள் போராட்டத்தன்மைகள் பயத்தின் ஆவிகள் எல்லாமே இயேசுவின் நாமத்தில் சரண்டர் ஆகட்டும். அடங்குவதாக செயலிழப்பதாக இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். விடுதலை என்னை சுற்றிலும் என் குடும்பத்தை
சுற்றிலும், என் குடும்பத்தை சுற்றிலும், என் பெற்றோரை சுற்றிலும், என் பெற்றோரை சுற்றிலும், தூர தேசத்தில் இருக்கலாம், தூர தேசத்தில் இருக்கலாம், அருகாமையில் இருக்கலாம், அருகாமையில் இருக்கலாம், எங்களோடு இருக்கலாம், எங்களோடு இருக்கலாம், எங்க இருந்தாலும், எங்க இருந்தாலும், எங்க உறவினர்கள், எங்க உறவினர்கள், தேவ ஜனங்கள், எங்கள் தேவ ஜனங்கள், இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் எங்க இருந்தாலும் இப்பொழுது இப்பொழுதே ஒரு ஆவியானவருடைய மகிமை ஆவியானுடைய மகிமை இறங்குவதாக, 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 பிரசன்ஸ் இறங்குவதாக, பிரசன்ஸ் இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக. தடைகள் உடைகிறதுக்காக நன்றி, தடைகள் உடைகிறதற்காக நன்றி, கட்டுகள் உடைகிறதுக்காக நன்றி, கட்டுகள் உடைகிறதற்காக நன்றி, விடுதலை ஆகிறதுக்காக நன்றி, நாங்கள் விடுதலை ஆகிறதற்காக நன்றி, அசைவுகள் உண்டாகிறதுக்காக நன்றி, அசைவுகள் உண்டாகிறதற்காக நன்றி, மாற்றங்கள் உண்டாகிறதுக்காக நன்றி, மாற்றங்கள் உண்டாகிறதற்காக நன்றி. எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள், எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள், தேளின் ஆவிகள், எல்லா தேளின் ஆவிகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சகல உலகத்தின் ஆவிகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சகல உலகத்தின் ஆவிகள், கண்களின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், ஜீவனத்தின் பெருமைகள், மாம்சத்தின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் இப்பொழுது செயலிழக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதே செயலிழக்கட்டும், செயலிழக்கட்டும், முடியாதது நடக்கட்டும், என்னில் நடக்கட்டும், அடைப்பட்டது திறக்கட்டும், இதுவரை நடக்காதது நடக்கட்டும், இனிமேல் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், in the name of Jesus in the name of Jesus Christ, the matchless name of Jesus the matchless name of Jesus Christ, in the marvelous name of Jesus Christ, the marvelous name of Jesus Christ, the mighty name of Jesus Christ, the mighty name of Jesus Christ, இயேசுவின் வல்லமையான நாமத்தில், இயேசுவின் வல்லமையான நாமத்தில், விடுதலை உண்டாகிறதுக்காக நன்றி, விடுதலை உண்டாகிறதற்காக நன்றி, உடைகிறதுக்காக நன்றி, கட்டுகள் உடைகிறதற்காக நன்றி, அவிழ்க்கப்படுறதுக்காக, கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறதற்காக நன்றி, எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறதுக்காக நன்றி, எங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறதற்காக நன்றி, எங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை, எங்கள் கண்கள் காண போகிறதுக்காக நன்றி, எங்கள் கண்கள் காண போகிறதற்காக நன்றி, எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஒவ்வொரு நன்மைகள், ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை எங்களுக்காக தேவன் தரப்போறதுக்காக நன்றி, எங்களுக்காக எழுதப்பட்ட சகல நன்மைகள், எங்களுக்காக சொல்லப்பட்ட சகல வாக்குத்தத்தங்களையும் நாங்கள் அனுபவிக்க போகிறதற்காக நன்றி, இரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தினால ஜெயமெடுக்கிறோம், வல்லமையினால் ஜெயமெடுக்கிறோம், அபிஷேகத்தால் ஜெயமெடுக்கிறோம், பரிசுத்த ஆவியினால் ஜெயமெடுக்கிறோம், வார்த்தையினால் ஜெயமெடுக்கிறோம், சகல நாமத்திற்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெயமெடுக்கிறோம், எல்லா பாதாள வல்லமைகளையும், எல்லா இருளின் ஆவிகளையும், எல்லா தரித்திர ஆவிகளையும், எல்லா பில்லி சூனியங்களையும், விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆவிகளையும், எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்களையும், எல்லா ஆயுதங்களையும், இருளின் வல்லமைகளையும் நாங்கள் ஜெயிக்கிறோம், நாங்கள் எழும்புவோம், நாங்கள் பிரகாசிப்போம், சேனைக்குள் பாய்வோம், அவராலே தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவோம், யுத்தத்தில் ஜெயிப்போம், எல்லா ஆவிக்குரிய போராட்டத்திலும் இயேசு என்ற நாமத்தினால் ஜெயம் எங்களுக்கு உண்டு, நாங்கள் வெற்றி சிறப்போம், யுத்தத்தில் வெற்றி சிறப்போம், ஜெயம் உண்டு, விடுதலை உண்டு, கண்ணீர் மாறுகிறது, கவலைகள் மாறுகிறது, ஆனந்த சத்தம் என் வீட்டில் உண்டாகிறது, அழுகையின் சத்தம் என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு வெளியே ஓடுகிறது, சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியே ஓடுகிறது, இருளின் ஆவிகள், எல்லா அந்தகார ஆவிகள், வானமண்டல சேனாதிபதிகள், இருளின் ஆவிகள், எல்லா unclean spirits, எல்லா principalities, எல்லா அந்தகாரமும் இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே, நாங்கள் விசுவாச அறிக்கையிடும் பொழுதே, பரிசுத்தாவின் வல்லமையினால், எங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர்களினால் சிறைப்படுத்தப்படுகிறது, நாங்கள் விடுதலையாகிறோம்,
விடுதலையாகிறோம். குடும்பம் விடுதலையாகுது, எங்கள் குடும்பம் விடுதலையாகிறது. தொழில் விடுதலையாகுது, எங்கள் தொழில் விடுதலையாகிறது. எங்களுடைய ஊழியம் விடுதலையாகுது, எங்களுடைய ஊழியம் விடுதலையாகிறது. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த திட்டம் விடுதலையாகுது, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த திட்டம் விடுதலையாகிறது. சாபமும் உடைகிறது, எல்லா சாபமும் உடைகிறது. எல்லா கட்டுகளையும் உடைக்கிறார், எல்லா கட்டுகளையும் உடைக்கிறார். நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறோம், நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறோம். முற்றிலும் விடுதலையாக்கப்படுகிறோம். நாங்கள் முற்றிலும் விடுதலையாக்கப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் முற்றிலும் விடுதலையாக்கப்படுகிறோம். முற்றிலும் விடுதலையாக்கப்படுகிறோம். ஆம் தேவ ஜனங்களே, இயேசுவின் இரத்தத்தினால நம்ம முற்றிலும் விடுதலையாக்கப்படுகிறோம். ஆமென். கர்த்தர் ஒருத்தரை அறகுறையா விடுதலையாக்க மாட்டார், பரிபூரணமா விடுதலையாக்குவார். ஆமென். அந்த விடுதலை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு பல ஆண்டுகளாக இருக்கலாம், பல நேரங்களில் உங்கள் கேரக்டர் மாறுகிறதுக்கு ரொம்ப நாட்களாக இருக்கலாம், சில போராட்டங்கள் உங்களை தொடர்ந்து தாக்கியிருக்கலாம். பயப்படாதீங்க, விசுவாச அறிக்கை இடுங்க, ஆமென். இடை விடாமல் விசுவாச அறிக்கை இடுங்க. ஆமென். தாவீதை பாருங்க, சவுலுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு விசுவாச அறிக்கை எடுக்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? இந்த கோலியாத்தை நான் கொன்றுவேன், இந்த கோலியாத்தை நான் ஜெயித்துருவேன், இவன் தேவனுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறான், தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறான், இவனை நான் ஜெயித்துருவேன். ஆமென். எப்படி தம்பி ஜெயிப்ப? இந்த ஆயுதத்தை கூட சுமக்கிறதுக்கு உனக்கு பலம் இல்லையேன்னு கேட்கும் பொழுது, உண்மையாட்டே தாவீதுக்கு அந்த ஆயுதங்கள் எல்லாம் தூக்குறதுக்கு கூட பலன் இல்லை. அவ்வளோ சின்ன பையனாக இருக்கிறான், ஆடு மேய்க்கிற தம்பி. ஆனால் அவன் சொல்கிறான், ஒரு விசை ஒரு கரடி வந்தது, ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, நான் கர்த்தருடைய பலத்தினால ஜெயித்தேன், அதனால இந்த பெலிஸ்திய மிருகமாகிய கோலியாத்தை ஜெயிப்பேன் என்று விசுவாச அறிக்கையிட்டான், வெற்றி பெற்றான், தேசத்துல வெற்றியை கொண்டு வந்தான், தேவாதி தேவனுக்கு வெற்றி கொண்டு வந்தான். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஒருவேளை சிறியோராக இருக்கலாம், பலவீனப்பட்டவர்களாக இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், பட்டமற்றவர்களாக இருக்கலாம், பதவியற்றவர்களாக இருக்கலாம், பணமற்றவர்களாக இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். அவர் உங்களை விடுதலையாக்க சித்தமா இருக்கிறார். ஆமென். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அவர். உங்க வாயின் அறிக்கையை ஒரு நாளும் சாப வார்த்தையா மாத்தாதீங்க, விசுவாச அறிக்கையாவே என்ன செய்யுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க. இந்த அருமையான 2வது நாளில் நம்ம 100 விசுவாச அறிக்கை எடுத்திருக்கிறோம். இதில் நிறைய நம்ம என்ன செஞ்சுருப்போம், நம்ம விசுவாச அறிக்கையை ஸ்ட்ரென்தன் பண்ண அதிகமாக என்ன செஞ்சுருப்போம், அதில் வல்லமையை கொண்டு வரதுக்காக ஆண்டு சமூகத்தில் இருந்து ஜெபித்திருக்கிறோம். அதை திரும்பி சொல்லியிருக்கிறோம். தேவச்சனங்களே, தினமும் ஒரு 10லிருந்து 15 நிமிஷம், இல்லை என்றால் 20 நிமிஷம் இதுக்குள்ளே உண்டாகிற இந்த அருமையான விசுவாச அறிக்கையில் தினம் இணைந்து கொள்ளுங்க. இவ்வாறாக 15 நாள் நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி 2வது நாள், நாளைக்கு 3வது நாள். காலையிலே நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் என்ன போடுகிறோம், அருமையான விசுவாசத்தை குறித்த ரகசியங்கள் போடுகிறோம். இப்படி 15 நாளும் 15 சத்தியங்கள் இருக்கிறது, மிஸ் பண்ணாமல் கேளுங்க. இரவு நேரத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் 9 மணி அளவில் தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், விசுவாச கன்ஃபெஷன், அதாவது ஃபேத் கன்ஃபெஷன், விசுவாச அறிக்கையை பண்ண போகிறோம். உங்கள் லைஃப் விடுதலையாகிறத பார்ப்பீங்க. இன்றைக்கி உண்டாகிற இந்த இம்பேக்ட், இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கொள்கிற இந்த விஷயங்கள் உங்க ஆயுசு காலத்திற்கும் உங்க இருதயத்திலிருந்து புறப்படும். எப்பெல்லாம் போராட்டம் வருதோ அப்ப நீங்க திடீர்னு சொல்லுவீங்க, உங்களிலிருந்து ஆவியானவர் சொல்லுவார், நான் தோத்து போவதில்லை, நான் ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் சாதிப்பேன். நான் சாதிக்கிறதுக்கு முன்னாடி, நான் தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு முன்னாடி எந்த பிசாசு என்னை தொட முடியாதுன்னு உங்களுக்குள் இருந்து ஆவியானவர் பேசுகிற ஒரு அற்புதமான அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அதுக்காக தான் ஆண்டவர் இந்த 15 டேஸை உபயோகப்படுத்துகிறார். இந்த 15 நாட்கள் உங்க மேல இந்த பலத்த அபிஷேகம் இறங்கும். இந்த வார்த்தைகள் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள், ஆவியானவர் உணர்த்தின வார்த்தைகளை நம்ம பேசியிருக்கிறோம். இதற்காக உபாசம் இருந்து ஜெபித்து பல மணிக்கூர் ஆண்டு சமூகத்தில் ஜெபிச்சுட்டு தான் உங்களோட வந்து இந்த வார்த்தைகளை பேசுகிறோம். நிச்சயமாக அற்புதம் நடக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அநேகருடைய திருமண தடைகள் மாறும், வேலை இல்லாமைகள் மாறும். ஏன்னா உங்க வாயில உள்ள விசுவாசம், ஆண்டு சொல்லுகிறார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியதுன்னு சொன்னார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும்னு சொன்னார். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொன்னார். அப்போ விசுவாசத்தில் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறார். நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் தளர்ந்து போயிருக்கலாம். இந்த நாட்களில் அது அனல் மூட்டி எழுப்ப, அது அக்னியாக மாற கர்த்தர் விரும்புகிறார். இணைந்து கொள்வோம். தொடர்ந்து நம்ம ஆண்டவரை துதிப்போம், விசுவாச அறிக்கையிடுவோம், வெற்றியை காண்போம். எல்லாரும் கண்களை மூடலாம், செபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் அந்த விசுவாச அறிக்கையை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவாதி தேவனை நோக்கி ஆண்டவரே கருத்தோடு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து எங்களோடு சேர்ந்து யாரெல்லாம் சொன்னாங்களோ அத்தனை பேரையும் அவர்கள் சொன்னபடியே ஆக கடவுது. அவர்கள் சொன்னபடியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் தேவாதி தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியான உதவி செய்யுங்க. தூதர்களின் பாதுகாப்பு உண்டாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திக்கலாம்.